ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் சண்டே காலை வணக்கம். விஜயா ஃபேமிலி சமையல் பண்ணுறேன் பாருங்க. இன்னைக்கு நான்வெஜ் தான் செய்ய போகிறேன். என்னென்ன செய்கிறேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருமுல சூப்பரான கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குது. கவலை மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். சிக்கன் வாங்கி அலசி வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ வந்து புளியை காய்ச்சி வச்சுட்டேன்பா. உங்களுக்கு தேவையான அளவு புளி காய்ச்சிக்கோங்க, எப்பவும் வைக்கிற மாதிரி தான். இதில் வந்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி துண்டு 1, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 தக்காளி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி இந்த குழம்புல ஊற்ற போகிறோம். சிக்கனுக்கு இது அரிஞ்சு வச்சுருக்கேன்பா, எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆரம்பிக்கலாம் வேலையை. தண்ணி பட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ஒன்று மாதிரிமா நம்ம அரைச்சிக்கணும். அரைச்சி இப்போ இந்த குழம்புல ஊற்ற போகிறேன். ஓகேவா? ஊற்றியாச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம இதுவும் அரைச்சிக்கலாம். கறிக்கு தேவையானது அரைச்சிக்க போகிறோம். அதில் போகப்பட்டு உள்ள வெளியே போ வெளியே போ. வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். மீன் குழம்பு நல்லா போட்டு சொல்லி கொதிச்சதுனா தான், நல்லா கரெக்டாக போட்டோம்னா தான் வந்து இதுவாக இருக்கும். நம்ம அந்த மீனில் வந்து நல்லா ஊறும். அதனால் மீன் குழம்பு மட்டும் கரெக்டாக வந்து நம்ம உப்பு போட்டுக்கணும். மிளகாத்தூள் தேவையான அளவு எப்போதும் சொல்கிறதான். அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப என்ன கேஸ் பற்ற வச்சுக்கலாம். மண் சட்டி அடுப்பில் வச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு, மீன் கழுவியாச்சு. இது ரெண்டும் ஒரு கொதிச்சு இப்போ சிக்கனுக்கு வந்து நம்ம மசாலா வறுக்கலாம். எப்போதும் நான் தனியாலாம் போட்டு வரப்பில்ல, அது மாதிரி வறுத்து கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு அந்த சிக்கன் தான். ஆமாம், காலையில் போயாச்சு. பையனும் வெளியே ஏதோ ஃபங்க்ஷன் போயிட்டான். அப்புறம் வந்து இது அவருமே 5 மணிக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்தா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. தக்காளி தொக்கு, தோசை எடுத்துகிட்டு போயாச்சு. அதனால் இப்போ நான் மட்டும்தான். அதனால் எனக்கு வந்து பொறுமையாக செய்கிறேன். அவங்க வருவாங்க, 3 மணிக்கு வருவாங்க எங்கள் வீட்டுக்காரு. அதனால் பொறுமையாக செய்வாங்க. செஞ்சுட்டு பொறுமையாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கடாய் வச்சு கடாய் பற்ற வச்சு சட்டி காஞ்சிடுச்சு. மண் சட்டி காஞ்சி விட்டது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில். இப்போ புதுசு அதான் பாதி அப்படி பாதி இப்படி கொஞ்ச நாள் கடலை எண்ணெய் செஞ்சேன் இல்லைங்களா? இப்போ ரீஃபைண்ட் ஆயில். ஓகேவா? நிறைய ஊற்றிட்டோம் போல தெரியுது. நிறைய ஊற்றுறேன். அது நிறைய எண்ணெய் ஆயிடுச்சுன்னா கடுகு போட்டுக்கலாம்ப்பா. மீன் குழம்புக்கு கடுகு. வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் கவலை மீனுக்கு கண்டிப்பாக வெந்தயம் போட்டு நல்லா வைக்கலாம். சூப்பராக இருக்கும் குழம்பு. ஆனால் தேன் மாதிரி இருக்கும். அவர் அடிக்கடி இதையே கேட்குறாரு. நான் என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. எப்போ கவலை வேணும் செய்ய, அது நல்லதான் உடம்புக்கு, அது நல்லா வாங்கிட்டு இருக்காரு. அதனாலேயே கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது? சரி, அவங்களே கேட்குறேன். எனக்கு தான் கவலை கஷ்டம் நான். ஆனால் அவங்களே கேட்குறப்ப நான் என்ன பண்ண முடியும்? சரி போ, அவ்வளோதான் நடக்கு அப்படின்ட்டு பொரிஞ்சிச்சுப்பா. இப்போ வந்து நம்ம இருக்க கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது காஞ்சிச்சு. இந்த எண்ணெய் காஞ்சிச்சு. இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தனியாக போட்டுக்கலாம். ரொம்ப காஞ்சிச்சு. என்ன பட்டு இப்போ உள்ள போய் தூங்கி போ.
காணும் போட்ட உடனே வெடிக்குது ஆச்சா. அப்புறம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா நிறைய காஞ்சிச்சு. சாம்பார் கூட போடலாம், போடல. நம்ம இதுக்கு வந்து ரொம்ப மிளகாத்தூளே போட மாட்டோம். இந்த காணி மிளகா வத்தல் போடுறோம் இல்லைங்களா, இதே தான். 1/2 கிலோ தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு வந்து காரம் இதே தேவையான அளவு. ஓகேவா? சோம்பு போட்டுக்கலாம். போட்டு பற்ற வைக்கலாம், நல்லா தீஞ்சு. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், இது கை கணக்குலயே 1/2 ஸ்பூன். ஓகேவா? மிளகு ஒரு ஸ்பூன் இருக்கும். மிளகு மட்டும் ஒரு ஸ்பூன். மிளகு இறக்கக்கூடாதுன்னு, மிளகு இறக்கக்கூடாது. சரி, இப்போ வந்து பற்ற வச்சுக்கலாம். ஓகே, வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். ஐயோ இல்லை, இது துணிவே செய்தாரு சொல்லி அதெல்லாம் போட்டு சாமி. கடற்கடை செய்யணுமான்றது கிடையாது. பார்த்து பார்த்துட்டு என்னடா இது என்னடா இப்படி அப்படி கஷ்டமா இருக்கு. சுடிதார் போட்டோம்னா தெரியாது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், நம்மளால ஈஸியாக கடற்கடை செஞ்சிடலாம். என்னங்க, இது யாராவது ஓகேண்ணா கமெண்ட் பண்ணுங்கப்பா. சுடிதார் பண்ணலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிறப்பா. ஆமாம், அதை காட்டில் நிறைய போட்டுருக்காங்க. சரிதா? வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தக்காளி. இது வந்து கறிக்கு தான். இந்த தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி போட்டு 2 கூட கிடையாது, 2 பீஸ், ஒரு 4 பீஸ். 2 தான் முழு தக்காளி கிடையாது, 2 பீஸ். எல்லாமே நல்லா வதங்கணும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாலே வேர்த்து விழுவிட்டு போயிருந்த உடம்பு வேலை சரியில்லை. ஃபீவர் மாதிரி அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இரும்புல நைட்டெல்லாம் இரும்புல அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். வேர்த்து இருந்துட்டு எப்பா முடியவே இல்லை. அப்படியே அதை வதங்கிட்டோம். என்னங்க இப்போ வந்து நல்லா வதங்கிச்சுணும். சரிதா? நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கூட்டி வச்சு உப்பு எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம குழம்பு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். கொதிக்கிட்டோம் நல்லா. குழம்பு நல்லா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வதங்கிடுச்சுப்பா. இதையும் ஆஃப் பண்ணிட்டேன். வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு பிறகு மீன் போட்டுக்கலாம். மாங்காய்க்கு போனேன், மாங்காய் இல்லைப்பா. மாங்காய் இல்லைன்னாவே ஒரு மீன் குழம்பு வந்து ஒரு இது வராது. என்ன, மாங்காய் போடலனாலே அது ஒரு குறையா இருக்கும் எனக்கு. என்ன பண்ணுறது? சாதம் இந்த பக்கம் வெந்துருக்குதுப்பா. தெரியுதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். சாதம் வேறது தெரியுதா? சாதம் வேறு சைடு இது நல்லா இதுவாகிடுச்சு. இது ஆறணும். இது ஆறுனா தான் நம்ம அரைக்க முடியும். ஜாரில் போட்டுக்கலாம். ஜாரில் போட்டால் ஆறி நிறுத்தம். அப்புறம் நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். சிக்கனை தாளிச்சிடலாம். வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தேவையான அளவு. எண்ணெய் வேணா ஊற்றிக்கலாம். நான் சொல்கிறேன் ரீஃபண்ட் ஆயில். எண்ணெய் வேணா ஊற்றிக்கலாம், உங்கள் விருப்பம்.
ஆனால் எனக்கு கடலை எண்ணெயில் செய்கிற மாதிரி எனக்கு வராதுங்க டேஸ்ட்டு. கடலை எண்ணெய் தான் என்ன இதுதான் எனக்கு அது பிடிக்கல. என்ன பண்ணுறேன், சரிதான் கொஞ்சம் அப்படி மாற்றி விட்டு செய்யணும். கடுகு போட்டாச்சு. இப்போ வந்து இது மீன் குழம்பு. சரி, கடுகு கொஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். வெள்ளிக்கிழமெல்லாம் நல்லா கழுவுன அடுத்த மாதிரி எப்படி அதெல்லாம் அழைச்சிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க. இப்போ வந்து வதங்கிடுச்சு, கறி போட்டுக்கலாம். கறி போட்டு கறி வதங்கும். அவ்வளோதான், இது நல்லா வதங்கிட்டேன்பா. மசாலா அரைச்சாச்சு, ஊற்றிக்கலாம். மசாலா ஊற்றி வச்சு வேகட்டும், மூடி போட்டுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, இது எல்லாம் உப்பு எல்லாம் போட்டாச்சு. மசாலா ஊற்றி வச்சு மூடிக்கலாம், வேகட்டும். குழம்பு கொதிச்சு விட்டு மீன் போட்டுக்கலாம்ப்பா. ஆமாம், நல்லா சுண்டி போச்சு மீன். இந்த குழம்பு இந்த கறி வரதுக்குள்ள அது சுண்டி போச்சு. என்னப்பா இது எனக்கு. சரி, போட்டாச்சு, மீன் போட்டாச்சு. ஐயோ, தயவுசெய்து இந்த குழம்பு சுண்டி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா ரெண்டுத்தையும் கொண்டா வச்சுட்டு நான் அப்படியே விட்டுறேன். இல்லை பண்ணிட்டேன். அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான் முடிச்சிட்டேன். அது எல்லாமே அரைச்சி ஊற்றியாச்சு. ரெடி ஆயிடுச்சு, மீன் குழம்பு ரெடி, சிக்கனும் ரெடிப்பா. சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க, சிக்கன் ரெடி. நல்லா தலை ஆயிடுச்சு. எண்ணெய் இந்த மாதிரி மேலே வந்தாலே சிக்கன் ரெடின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான், சிக்கன் ரெடி. இப்போ வந்து மீன் குழம்பும் ரெடி. மீன் குழம்பும் எண்ணெய் மேலே வந்துடுச்சு. இதை பாருங்க, சூப்பராக எண்ணெய் மேலே வந்துடுச்சு. அவ்வளோதான், நல்லா மீன் வெந்துடுச்சுப்பா. அவ்வளோதான்ப்பா, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா லேட் ஆகுது, முடிச்சிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, கறி தொக்கு, சாதம் வடிச்சிட்டேன். அந்த பாருங்க, சாதம் வடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முழுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவர்களே
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.